செகண்ட் டே காமிச்சிக்கலாம். செகண்ட் டே அடிக்கலான்னு விட்டீங்களா? ஓகேங்களா, அந்த கிளச்சை மட்டும் பிடிச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கா, லாங்கில் இருக்க மாதிரி இருக்கா? இங்கே இந்த காலத்தில் லிவர் இருக்கும் பாருங்க, அது மேலே தூக்கி நல்லா மேலே தூக்கி சீட்டை ஒட்டி தூக்கி அவ்வளோதான். இப்போ மீதி பட் இந்த வண்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸு. எந்த வண்டியாக இருந்தாலும் ஏறின உடனேயே ஃபஸ்ட்டு பிடிக்க வேண்டிய வேலை கிளச்சு தான். இந்த வண்டியை விட்டு பக்கத்தில் ஒரு வண்டி நீங்கள் டக்குனு போய் ஏறணும்னா அந்த வண்டியை நீங்கள் பிடிக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா கிளச்சு தான். சரிங்களா, கிளச்சை பிடிச்சா மட்டும் தான் நம்ம இந்த வண்டியை ஓட்ட முடியுமா முடியாதுங்கிறது தெரியும். சரிங்களா, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. இன்னொரு காலம் சும்மா வச்சுருக்கீங்கள எக்ஸிலேட்டர் மேலே, இனிமேல் அது எக்ஸிலேட்டர்கிட்ட போகவே கூடாது. ஓகே, பிரேக்கில் தூக்கி வச்சு. ஓகே, சரிங்களா, கிளச்சை பிடிச்சிருக்கீங்க, பிரேக்கை பிடிங்க. பிடிச்சிருக்கேன் வச்சுருக்கீங்களா, அந்த கீர் மட்டும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. கீர் ஆமாம், நியூட்ரல் பண்ணுங்கள். செகண்ட் கீர் நியூட்ரல் பண்ணுங்கள். தேர்டு கீர் நியூட்ரல் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். ஃபோர்த்து கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து கீர் போட்டிங்களா? மறுபடியும் நான் சொல்கிற கீர் கரெக்டாக போட்டுருவீங்களா சார்? நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். தேர்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபிஃப்த் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். செகண்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபோர்த் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபோர்த் கீர் நியூட்ரல் பண்ணுங்கள். செகண்ட் கீர் நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து கீர் நியூட்ரல் பண்ணுங்கள். ஓகேவா, கிளியர் தானே? ரைட். இன்னும் நான் வண்டி ஓட்ட மாட்டேன், வண்டி நீங்கள் தான் ஓட்டணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்க, பிரேக்கை பிடிச்சிருக்கீங்க கரெக்டாக. வண்டி நியூட்ரல் பண்ணிட்டீங்க. இந்த சீட் பெல்ட்டை மட்டும் தூக்கி புரியுங்க. டோரில் மாட்டியிருக்கும், வேணால் கழட்டிக்கணும். சீட் பெல்ட்டு உங்கள் தோள்பட்டையில் இருக்கணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க வண்டியை. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. உங்கள் கார்டு எக்ஸிலேட்டர் கீர் போகவே கூடாது. சரிங்களா, இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா கிளச்சை 1 2 3 எடுங்க. வண்டி உதறதான்னு பாருங்கள். 3ஓட நிறுத்திக்கிங்க, 3 தாண்டி எடுக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பத்தலை. இன்னும் ஒரு நூல் மட்டும் உதறுதான். பிரேக்கை விடுங்க. பிரேக் விட்டுருங்க, மொத்தமாக பிரேக் விட்டுருங்க. விட்டுட்டிங்களா? வெரி குட், தப்பு இல்லை. மறுபடியும் கிளச்சு 1 2 3 பிரேக்கை விட்டுருங்க. பிரேக்கை விட்டுருங்க மொத்தமாக. வண்டி மூவ் ஆகுதுங்களா? வண்டி வீல் சுற்றுது இல்லைங்க? கிளச்சையும் விட்டுருங்க. விட்டு மொத்தமாக 2 எல்லாத்தையும் விட்டுருங்க. கால் எடுத்துருங்க, வெளியே எடுத்துருங்க கிளச்சில். பட் கிளச்சை மொத்தமாக உங்கள் மொத்த காலில் மிதிக்கணும்னு நினைக்காம இந்த கேப், இந்த பெருவரலுக்கும் இதுக்கு இடையில இந்த கேப் இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக எக்ஸிலேட்டர் போகுதுங்களா? லைட்டாக எக்ஸிலேட்டர் காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர் மெதுவாக போடணும். கீரை வெடுக்குன்னு போடக்கூடாது. மறுபடியும் காலை எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸிலேட்டர் போதுங்களா? அப்படியே ஸ்பீடு மைல்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்ம அந்த ரோட்டை போய்க்கலாம். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். போதுங்களா? சேம் எக்ஸிலேட்டர் காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க. 3வது கீர் போகலாம். போதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு ஃபீல் தெரியுதா உங்களுக்கு? இப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. பேரிகேட்டை நம்ம யூட்டர்ன் பண்ணுங்க. எக்ஸைட் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. இண்டிகேட்டர் அப்படியே ரைட்டில் போட்டுருங்க. எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. அந்த 2 வீலர் கார் நிற்கிறார் இல்லைங்க, அங்கே வரைக்கும் போய் நின்றுக்கலாம். நிறுத்திங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர்
கிளச்சிலிருந்து நல்லா மெயினில் பதிவு பண்ணிக்கோங்க. கிளச்சில் 1 2 3 மட்டும் கால் எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு நிறுத்திக்கோங்க. 1 2 3 வண்டி உதறதுங்களா? தெரியுதுங்களா? கிளச் அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பிக்கோங்க. ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் திருப்பி. இதுக்கு மேலே திரும்பாதுங்கிற அளவுக்கு திருப்பிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணிடுறேன், கிளச்சை அப்படியே வச்சுக்கோங்க. பிரேக்லேருந்து லைட்டாக கால் எடுங்க. லைட் எடுங்க. மறுபடி தேவைப்படும்போது பிடிச்சிக்கு. மறுபடி கால் எடுங்க. மறுபடி கால் எடுங்க. அப்படி லெஃப்ட் திருப்பி மாற்றிடு. கிளச் அப்படியே வச்சு இப்படி கால் எடு. கிளச்சில் ஃபுல்லாக கால் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்களா? ரிலாக்ஸ். ஸ்டேரிங் மெதுவாக பிடிங்க. ரிலாக்ஸ். லைட்டாக எக்ஸலேட்டர். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்னு காலை எடுக்கிறோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். நியூட்ரு பண்ணி 2வது கீர் போனாங்க. ஃபீல் தெரியுதா அக்கா? ஒரு 10 நிமிஷம் வந்துட்டுருக்கேன். ஃபீல் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு? எக்ஸேட்லேருந்து கால் எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். 3வது கீர் போடுறோம். இப்போ இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கங்க. லைட்டாக பிரேக்கு. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். இண்டிகேட் லெஃப்ட் போட்டிங்களா? இப்போ செகண்ட் கீர் போடுங்க. இந்த கேப் இருக்கும், நகை இடகு கடை, இந்த கேப்பில் போகணும். பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சை கொண்டாந்து 1 2 3 திருப்புங்க. அப்படியே ஸ்டடி பண்ணி பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிரேக்கை மட்டும் விட்டுருங்க. வண்டி அங்கே ஸ்பீடு பிரேக் வருது சம்ஸு. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. வண்டி மெதுவாக போகும். இப்போ அப்படியே மெயில்கிட்ட காலை எடுங்க. கால் எடுத்துருங்க. போகுதா? போகலாம். அப்படியே லைட்டாக எக்ஸலேட்டர். ஸ்டேரிங் மெதுவாக பிடிங்க. போகலாம். இந்த வண்டி வருதான்னு பார்க்கணும். அப்படியே நம்ம ரோட்டில் வந்துடுங்க. திருப்பி அப்படியே ஸ்டடி பண்ணிக்கோங்க. லைட்டாக எக்ஸலேட்டர். அப்படியே மெயில்டாக எக்ஸலேட்டர். நான் சொல்கிறதையும் நீங்கள் பண்ணுறதையும் பதிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? வண்டி அங்கே ஸ்பீடு பிரேக்கு. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. பையனுக்கு ஹார்ன் அடிச்சிருக்கோம். சரிங்களா? வண்டி பிரேக்கு விட்டுருங்க. வண்டி கிளச்சை மெயில்டாக விடுங்க. நம்ம ரோட்டில் வாங்க. மெயில்டாக கிளச்சை விட்டுட்டே வாங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு. மறுபடியும் காலை எடுத்திங்கன்னா போகும். மறுபடியும் எக்ஸலேட்டர். நம்ம ரோடு. மறுபடியும் எக்ஸலேட்டர். பத்தில் எக்ஸலேட்டர். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்னு காலை எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். 3வது கீர் போனாங்க. ஹார்ன் அடிக்கணும். கவனம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் நம்ம ரோடு. ரிலாக்ஸ். திருப்ப முடியாது. டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகிடணும். வண்டி எக்ஸலேட் யூஸ் பண்ணால் வண்டி போகும். போகுதா? ஃபீல் தெரியுதா? வண்டி நீங்கள் தான் ஓட்டுறீங்க. தெரியுதா? வண்டி எக்ஸலேட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரோட்டில் போகலாம். யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். 4th கீர். இதுக்கிடையில் இங்கே ஹார்ன் அடிக்கணும். போகுதா? போகலாம். அப்படியே யூஸ் பண்ணுங்கள். போகலாம். போகுதா? சேம் எக்ஸலேட்டர் கால் எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். போடுங்க. கரெக்டு தான். போகலாம். பட் நாளைக்கு இந்த எக்ஸலேட்டர் கால் எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம்னா நான் சொல்லக்கூடாது. சரிங்களா? மறுபடியும் டக்குன்னு பிரேக்கு. ஃபுல்லாக கிளச். மறுபடியும் காலை எடுத்துகிட்டு ஓடிடும். வண்டி ஓட்டுற ஃபீல் நல்லா இருக்கா சம்ஸ் பாய்? நம்ம ரோடு. வண்டி குறுக்க வராங்கன்னா டக்குன்னு பிரேக்கிட்ட கால் வந்துடணும். ஹார்ன் அடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. பிரேக் பிடிக்கணும். கிளச்சை பிடிக்கணும். சரிங்களா? ஹார்ன் அடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. பிரேக் பிடிக்கிறாருங்களா? லைட்டாக பிரேக்கு. ஃபுல்லாக கிளச்சு. நம்ம 5வது கீரில் வந்தோம். கரெக்டுங்களா? அப்படியே 3வது கீர் போட்டு 3 2 இல்லை 3. ரிலாக்ஸ். 3 4 இல்லை 3. போகலாம். நான் ரிலாக்ஸாக இருக்கேன்ல. கீர் போடும்போது ஹேண்டில் பண்ணுற விஷயம் ரொம்ப மெயின்யூட்டாக இருக்கணும்.
ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா என்ன கீர் போட போகிறோம் நமக்கே தெரியாது. சரியா? அவ்வளோ நிதானமாக ரிலாக்ஸாக கீர் போடணும். இன்றைக்கி குழம்பத்தான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நாளைக்கு நாளைக்குலாம் இந்த தவறு நடக்கக்கூடாது. நேற்று எல்லாரும் போட்டிங்களா? கேஷ் சொன்னாங்க, ஜிபே பண்ணிட்டேன். பிடிஎஃப் போட்டுறேன், நான் இன்னும் போட்டுடல. மறுபடியும் கூப்பிட்டு பிடிஎஃப் கேளுங்க. ஒரு 11 மணிக்கு கூப்பிட்டு பிடிஎஃப் என்னாச்சுன்னு கேளுங்க. வளைய வருதுங்களா? ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், அவ்வளோதான். நம்ம சுவிட்ச் ஆர்ன் அடிங்க, வண்டி காலை எடுத்திங்கன்னா வண்டி போயிடும். இதை ஃபீல் பண்ணுங்கள். ஓரளவுக்கு டிரைவிங் சொல்லி தரணும் உங்களுக்கு. புரியலிங்க? போலாங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் பிரேக்கு தேர்டில் வந்தாங்களா, டக்குன்னு செகண்டு போகலாம். வண்டி காலை எடுத்திங்கன்னா வண்டி போகும். மறுபடியும் லைட்டாக எக்ஸைட் மெயில்டாக, இப்படி மெயில்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். பையனுக்கு ஒரு ஹார்ன் அடிக்கிறோம். மறுபடியும் எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், தேர்ட் கியர். இது ஏன் மாற்றிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது கியர் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்பீட் டவுன் ஆகும்போது கியர் டவுன் பண்ணணும். பட் நீங்கள் போட்டது தேர்ட் கியரில் 5th கியர், கிளச்சை பிடிச்சி தேர்ட் கியர் போடுங்க. சரிங்களா? ஓகே. நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். நான் கீர் கீர் பிடிச்சேண்ணா? இல்லை போகலாம். எல்லா வீடியோ உங்கள் மாமாவுக்கு அனுப்பிட்டே தான் இருப்பேங்க. சரிங்களா? மறுபடியும் லைட்டாக டக்குன்னு செகண்ட் கியர், ஸ்பீட் டவுன் ஆகிட்டு டக்குன்னு செகண்ட் கியர் போட்டு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடணும். பட் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சா தான் கீர் விழுகும். கிளச்சை பாதி பிடிச்சின்னா கீர் விழுகாது. சரிங்களா? போகலாங்க, நேராக போகலாங்க. 3வது கியர், மறுபடியும் எக்ஸைட்னு கால் எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக லைட்டாக பிரேக்கு, செகண்ட் கியர். இல்லை, 2 பக்கமும் கவனித்து மெயிலில் கால் எடுக்கணும். கால் எக்ஸைட்டடாக போகக்கூடாது. கிளச்சை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். 1 2 3 மெயின்டைன் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபஸ்ட் கியர், மறுபடியும் கிளச்சை 1 2 3 மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படியே வச்சுக்கோங்க. பிரேக் விட்டுருங்க. மறுபடியும் தேவைப்படும்போது பிரேக் விட்டுருங்க. கான்செப்ட் புரியுதா? போகலாம். மறுபடியும் எக்ஸிலேட்ரு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், போகலாம். பாஸ் லைட் தான் யூஸ் பண்ணிங்க, வேறு போகலாம். எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். இல்லை நீங்கள் அதை கேட்கவே வேணும். பிரேக் பிடிச்சி கீர் மாற்றக்கூடாது. சம்சுங்க இப்போ நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கள, இது தவறான விஷயம். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் கீரே மாற்றுறோம். அதுக்கு இடையில் பிரேக்கை பிடிக்கக்கூடாது. ரிலாக்ஸ், டக்குன்னு கிளச்சு பிரேக்கு, ரிலாக்ஸ், டக்குன்னு ரிலாக்ஸ். கீர் மாற்றணும் இல்லாமல் ரிலாக்ஸ் ஆகணும். மறுபடியும் இப்போ கால் எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. போதுங்களா? ஓகே, டக்குன்னு ரிலாக்ஸ். நம்ம ரோடு நேற்று போன முடியல. அந்த கட்டில் போய் ரைட்டில் திரும்பிக்கலாம். ஹார்ன் அடிச்சிருக்கணும். போகலாம். அதெல்லாம் இல்லை, நம்ம ஹார்ன் அடிக்கணும், அவ்வளோதான். எக்ஸைட்னு கால் எடுக்கணும், கிளச்சு பிடிக்கணும், 4th கிக் போடணும். போகலாம். மறுபடியும் ரிலாக்ஸ், மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, செகண்ட் கியர். இதுக்கிடையில் இவருக்கு ஹார்ன் அடிச்சிருக்கணும். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் சாரி சொல்லிச்சிங்க, பிரச்சனை இல்லை. இன்னும் 4 நாள் கழித்து சாரி சொல்லக்கூடாது. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கங்க, லைட்டாக பிரேக், இல்லை வெளுக்குன்னு திருப்பக்கூடாது, நிறுத்தி திருப்பணும். நிறுத்தி திருப்பணும், வெளுக்குன்னு திருப்பக்கூடாது. சரிங்களா? போகலாம். இன்றைக்கி பூரா ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். சரிங்க, இந்த வேர் ஊற்றிடுச்சு. போலாங்க. எக்ஸைட்டு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், தேர்ட் கியர் போடுறோம். மறுபடியும் அங்கே சிரமப்படுறாங்க. ஃபுல்லாக கிளச்சு, ரைட்டாக போதுங்களா? நம்ம ரோடு அப்படியே போகலாம். எக்ஸைட் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா வண்டி நெருங்கிடும்.
ப்ரெஷர் கொடுக்காம மெயின் விட்டு அப்படியே மெதுவாக போகிறோம். சரிங்களா? வண்டி ஓட்டுறதை ஃபீல் பண்ணுங்கள், ஸ்பீடாக போகணும்னு நினைக்காதீங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். சரிங்களா? செகண்ட் கில்லே போகும். பிரேக்கை விட்டுருங்க. விட்டுட்டிங்களா? மெயில்டாக கிளச்சை 1 2 3 வெடுக்கு எடுத்து ஆஃப் ஆயிரும். வெடுக்கு எடுத்தீங்க, வெடுக்கு எடுக்கக்கூடாது. சரிங்களா? போகலாம். மறுபடியும் லைட்டாக எக்ஸிலேட்ரு, லைட்டாக எக்ஸிலேட்ரு, எக்ஸிலேட்ரு, எக்ஸிலேட்ரு. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். எக்ஸிலேட்ருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கும். போகலாம். ரிலாக்ஸ். ஸ்பீடாக போனீங்கன்னா டக்குன்னு ஒரு பிரேக் அடிச்சிங்கன்னா இடிச்சிடுவீங்க. சரிங்களா? வண்டி நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம வண்டி கண்ட்ரோல் நம்ம போகக்கூடாது. மறுபடியும் ரிலாக்ஸ். செகண்ட் கியர். ஓகேங்க, வரேங்க. ஏகே மொபைல்ஸ் தாண்டி வந்துருக்கேன். இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. வேன் போகிற மாதிரியே ஃபுல்லாக கிளச்சு. அந்த பக்கம் வந்துட்டோம். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டுருக்கோம். தப்பு. மறுபடியும் கிளச்சை வந்து மெயின்டைன் பண்ணணும் 1 2 3ல். சரிங்களா? மெயின்டைன் பண்ணுங்கள். அதை தாண்டி எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். சம்சுதீன், அதை தாண்டி ஒரு நூல் எடுத்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். கிளச்சை 1 2 3 அவ்வளோதான். அதை தாண்டி எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. அதோட பிடிச்சிக்கங்க. பிரேக் விடுங்க. போகுதா? இதை ஃபீல் பண்ணுங்கள். திருப்பி 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 மாற்றி லைட்டாக எக்ஸிலேட்டர், எக்ஸிலேட்டர், எக்ஸிலேட்டர் கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், செகண்ட் கியர் போகணும். போதுங்களா? ஃபீல் பண்ணுங்கள். மறுபடியும் எங்கள் ஸ்பீடு பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. மறுபடியும் பிரேக் விட்டு கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போகும். போகுதா? ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. இப்படி அந்த காட்டில் போய்க்கலாம். இந்த காட்டை போகணும். பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது. மெயிலில் தொட்டுக்கிட்டே வந்து நமக்கு எங்கே தேவையோ அங்கே மிதிக்கணும். சரிங்களா? அப்புறம் ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸு போட்டிங்களா? வச்சுங்க. கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். அதாண்டி எடுத்துடக்கூடாது. சரிங்களா? கிளச்சை தவிர வேறு எந்த ரீசனுக்கும் வண்டி ஆஃப் ஆகாது. மறுபடியும் கிளச்சை பிடிச்சி செகண்ட் கியர், இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. நம்ம ரோட்டில் வரணும் வண்டி. ஹார்ன் அடிச்சிருக்கணும். நிறுத்தி சுற்றணும். விடு விடுக்கு சுற்றக்கூடாது. சரிங்களா? ஸ்டடி. அவ்வளோ. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க. அப்படியே ஃபுல்லாக கிளச், ரிலாக்ஸ். செகண்ட் கியரில் தான் இருக்கும். பிரேக் விட்டுட்டு பிரேக் விட்டுருங்க. லைட்டாக மெயில் தான் வெடுக்கு எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். மெயில் தான் அதை ஃபீல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. போகலாம். ஹார்ன் அடிச்சுக்கோங்க. செகண்டில் தான் இருக்கும். அப்படியே போகலாம். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். நம்ம ரோட்லேயே போகலாம். பிரேக் லைட்டாக, பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது. பிரேக் லைட்டாக
ஃபுல்லாக கிளச், ஃபுல்லாக கிளச்சு எடுக்கக்கூடாது. திருப்புங்க, ஃபஸ்ட்டு திருப்புங்க, ஸ்டடி பண்ணி இப்படி ஸ்டடி ஆகி ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் கால் எடுக்க ட்ரை பண்ணும். அவ்வளோ நேரம் நம்ம நிதானமாக இருக்கணும். அதுக்குள்ளே திருப்பி எல்லாம் பிடிச்செல்லாம் ப்ரெஷர் ஆகலாம் இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணும் போதுங்களா? இதே மிதிக்கிறேன், இப்படி போகுது வண்டி. அதான் சொல்கிறேன், அவன் மிதிக்கு வண்டி எப்படி போயிருக்குன்னு தெரியுமா? இதுவே அது இந்த மிதிக்கிறதுக்கு இந்த சைக்கிள் அந்த மிதிச்சிருந்தானா வண்டி நேரம் போயிருக்கும். இல்லை வண்டி ஃபுல்லாக கிளச்சு, மெயில்டாக பிரேக். அண்ணா அண்ணா வெளியே வர சொல்லுங்க. அவ்வளோ வந்துட்டேன் ஒரே நிமிஷம் வந்துட்டேன். ஆமாம் இல்லை அடிச்சுக்கிறேன். காலை எடுத்திங்கன்னா டைமிங் யூஸ் பண்ணால் காலை எடுக்கணும். அப்படி லைட் எக்ஸிலேட்டர் மெயிலில் வெடிக்க எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். லைட்டாக எக்ஸிலேட்டரு அப்படி லெஃப்ட் இந்த ஐயங்கிட்ட எடுத்துக்கலாம். லைட்டாக இன்னும் கொஞ்சம் போகும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் போட்டு தயாராகி டக்குன்னு பிரேக்கிங் கால் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கிளச்சை கொண்டாந்து 1 2 3 நிறுத்தணும். இப்போ பிரேக் விட்டுருங்க. போகுதா? இதை மெயினில் பதிவு பண்ணிக்கங்க. இதுலேயே போகும். அப்படியே எக்ஸைட் மட்டும் லைட்டாக டெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ரோட்டில் வாங்க, எக்ஸைட் டெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீழே போகலாம். சரிங்களா? லைட்டாக எக்ஸைட் தொட்டுக்குங்க. லைட்டாக திருப்பு அங்கே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நம்ம இங்கே திருப்புற வேலையை மட்டும் தான் அதிகமாக பார்க்கணும். சரி, அவங்க வரவங்க அவங்கள சேஃப்டியாக பார்த்துக்குவாங்க. சரிங்களா? நம்ம அவங்கள பாதுகாக்கிறோன்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னொருத்தவங்க சம்பவம் பண்ணிருக்காரு. சேர்த்து கால் எடுக்கணும், கிளச்சை பிடிக்கணும். எக்ஸைட் கால் எடுக்கணும், கிளச்சை பிடிக்கணும். நாளைக்கு இதை நான் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? வேற ஏன்னா நான் நாளைக்கு போயிட்டேன், இன்றைக்கி யூஸ் பண்ணாதான் நாங்கள் இன்னைக்கு 2வது நாள் தான் சமைச்சு. தெரியுமா? எத்தனாவது நாள் இன்னைக்கு? பங்கமாக இருக்குல்ல? இன்றைக்கி லெஃப்ட் போட்டுக்கோ. நேற்று எடுத்துனோம்ல அந்த பஸ் ஸ்டாப்பில் செகண்ட் கேட். ஹார்ன் அடிக்கும். நேற்று நிறுத்துற மாதிரி போய் ஓரமாக அடிக்கலாம். சரியா? நியூட்ரல் பண்ணுங்கள், ஹேண்ட் பிரேக் பண்ணுங்கள். அருணா போகலாங்களா? வண்டி ஆஃப் பண்ணுங்க. கம்பல்சரி கீழே இறங்கும்போது ஃபஸ்ட்டு